செயல் திட்டம் இருக்கிறப்ப நம்மளுடைய தவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களோ நான் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களோ வருவாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். ஓகே சார், அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி நோக்கி இப்போ பொதுவாக இருக்க கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷனில் அதிமுகவோட பார்வை என்ன, பாஜகவோட பார்வை என்ன, நீட் விஷயத்தில் அதிமுகவோட பார்வை என்ன, பாஜகவோட பார்வை என்ன, மும்மொழி கொள்கையில் அதிமுகவோட பார்வை என்ன, பாஜகவோட பார்வை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுப்படியான ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த என்ன ஒரு மினிமம் ஆக்ஷன் பிளான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கும்? இல்லை, இது வந்து குறைந்தபட்சம் செயல் திட்டன்றதை எங்களுடைய மாநில தலைவர் உங்களை மாதிரி ஒரு செய்தியாளருக்கு இதே முன்வைக்கிறப்ப அவர் சொன்னதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர பொது வழியில் எங்களுக்கு இது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை. இது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து 1999 நீங்கள் ஏன் வந்து திமுக வந்து ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் வச்சிட்டீங்களே அப்படின்றப்போ நம்ம இந்த கேள்வி முன்வைக்கிறோம். அன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் அதை முன்வைக்கிறார். நீங்கள் 99 வைக்கிறப்ப இனிச்சுதா இப்போ கசக்குதான்றப்போ அப்போ அவங்க ஒரு கூட்டணி சொல்கிறாங்க, ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பாபர் மசூதியில் வந்து ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்ற குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சோம், காஷ்மீருக்கு 370 ஆர்டிகல் எடுக்கக்கூடாதுன்னு குறைந்தபட்சம் சொல்கிறாங்க. அவங்க அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி கடந்து போகிறாங்க. ஆனால் இதற்கான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அவர்கள்ட்டும் திரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இருக்குது. அதுக்கான பவர் ஆகட்டும், என்னென்ன குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையில்லை. ஏன்னா கூட்டணி இருந்து எல்லாம் செட்டில் ஆகி அது தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அதை பிரிப்பாங்க அப்படின்னு. அதற்கு காலம் நேரம் இருக்குது. அது சொல்ல